அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஹபி அஜ்மஈன். இன்ஷா அல்லாஹ் நுசூஸ் 2வது ஹதீஸினுடைய தமாரீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். தமாரீனு அப்படின்னு சொல்லி சொன்னால் பயிற்சிகள். அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. மாதா இஸ்தரா ரஜுலு, அந்த மனிதர் எதை விலைக்கு வாங்கினார். ஹதீஸ்லேருந்து எழுதணுன்னா இப்படி கேள்விக்கு ஆன்சர் பண்ணும்போது தான் அந்த பாடம் நீங்கள் விளங்கியிருக்கீங்கிறது புரிய வரும். மாதா வஜதல் முஸ்தரி ஃபில் அகாரி, நிலத்திலே வாங்கிய மனிதர், அதாவது நிலத்தை வாங்கிய மனிதர் எதை கண்டார். மாதா காலல் முஸ்தரி லில் பாயி, விற்கக்கூடியவர் அதாவது வாங்கியவர் விற்கக்கூடியவருக்கு எதை சொன்னார். மாதா காலலகு பாயு, விற்கக்கூடியவர் அவருக்கு எதை சொன்னார், வாங்கியவர்கிட்ட. மாதா ஃபேல லிஹல்லி நிசாயி, அதாவது வழக்கினுடைய தீர்ப்புக்காக இருவரும் எதை செய்தார்கள். இல்லை சண்டையிடுவதின் தீர்ப்புக்காக வழக்காடல்னு சொல்லி போடுங்க, அதான் நாசுக்காக இருக்கும். கைஃப ஹல்லல் ஹக்கமு நிசா, அதாவது அந்த வழக்காடலுக்கு நீதிபதி எப்படி தீர்ப்பு சொன்னார். மன் கால ஹாதா வள்ளிமன், இதை யார் சொன்னார், யாருக்கு சொன்னார். இஸ்தரைத்து மின்கல் அர்த, பூமியை தான் ஒன்ட்ட நான் விலைக்கு வாங்கினேன். வல மஸ்தரி மின்கல் தகப, தங்கத்தை ஒன்ட்ட இருந்து நான் வாங்கலை அப்படின்னு யார் சொன்னா. வாங்கியவர் தானே சொன்னார், அதை சொல்லணும். நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா காலல் முஸ்தரி அப்படின்னு எழுதணும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? கொஞ்சம் சிந்திங்க. தெரியலைன்னா கமெண்டில் கேளுங்கண்ணா இன்ஷால்லா. அடுத்த பேஜ் பாருங்கள். இன்னமா பேத்துக்கள் அருள பிமா ஃபீஹா, இந்த வார்த்தையை சொன்னது யார், யாருக்கு சொன்னா அதை எழுதணும். லக்குமா வலதுன், உங்கள் இருவருக்கும் பிள்ளைகள் இருக்கிறதான்னு யார் கேட்டா அதை எழுதணும். ஹவ்வில் ஹாதன் நஸ்ஸ இலல் ஹிவாரின், இந்த ஹதீஸை உரையாடலாக மாற்றணுமா. சரிங்களா? இஸ்தஹர்ஜி மினன் நஸ்ஸி மா ஏத்தி, வரக்கூடிய அந்த ஒன்றை ஹதீஸிலிருந்து நீ வெளியாக்கு. இதில் கொடுத்துருக்கதை நம்ம ஹதீஸ்லேருந்து கொண்டு வரணும். சலாசத்த அம்சிலத்தின் ஜும்லத்தில் இஸ்மியா, என்ன ஜும்லா இஸ்மியாவுக்குள்ள உதாரணத்தை 3 கொண்டு வரணுமா. ஹபருகா, அந்த ஜும்லா இஸ்மியாவுக்குள்ள ஹபர் எப்படி இருக்கணுமா, சிபுகு ஜும்லாவாக இருக்கணுமா. ஜும்லா இஸ்மியாக்குள்ளே 3 உதாரணம், அந்த ஜும்லா இஸ்மியா அதனுடைய ஹபர் எப்படி இருக்கணும், சிபுகு ஜும்லாவாக இருக்கணும். சரிங்களா? சலாசத்த அஃபாயிலின் முலாரியத்தின் மஜ்சூமத்தின், ஜஸ்மு செய்யப்பட்ட 3 முலாரியான ஃபாயிலை கொண்டு வரணுமா. வதுக்குர், இன்னும் சொல்லு. அலாமத்த ஜஸ்மீன் குல்ல வாஹிதின் மின்ஹா, அதில் உள்ள ஒவ்வொன்றிலும் ஜஸ்முடைய அடையாளத்தை சொல்லணுமா. எதனால் ஜஸ்மு செய்யப்பட்டிருக்கு, முலாரியான ஃபாயில் எதனாலலாம் ஜஸ்மு செய்யப்படும், அதை வச்சு சொல்லணும்னா. மா வரத ஃபீஹி மினல் அஃபாலில் மசீதத்தி, அதிகப்படியான எழுத்துக்களை கொண்டு வந்திருக்கல, மசீது ஃபீகின்னு சொல்லணும்ல ஃபேலில், அதான் மசீது ஃபீகான ஃபேலிலிருந்து ஹதீஸில் வந்துள்ள அந்த ஒன்றை எழுதணுமா. வதுக்குர் பாபக்குள்ளி வாகிதத்தின் மின்ஹா, அந்த மசீது ஃபீகிக்குள்ளே ஒவ்வொரு ஃபேலுக்குள்ள பாபையும் நம்ம சொல்லணும். சரிங்களா? இஸ்னைனி மின் ஜவாசிமில் முலாரியில் ஜஸ்மு செய்யக்கூடியதுலேருந்து 2 சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதா துஃபீது பாவு ஃபி கௌலிஹி, நபியுடைய சொல்லில் இந்த பாவுடைய பயன் என்ன. இன்னமா பேத்துக்குள்ளாரில் பிமா ஃபீஹா, இதில் இந்த பாவுடைய அர்த்தம் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஹாத்தி மானியல் களிமாத்தில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய வார்த்தைகளின் அர்த்தங்களை கொண்டு வரணுமா. ஷரகு எழுதணும். சரிங்களா? தமிழ் எழுதிடக்கூடாது, ஷரகு. அக்கார், ஜர்ரா, குலாம், ஜாரியா சரகுல் முஃப்ரதாத்தில் இருக்கும், கவனிங்க, உங்களுக்கு தெரியும். ஹாத்தி ஜம் அல் அஸ்மாயில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய இஸ்முகளுக்கு பன்மையை கொண்டு வரணுமா. ரஜலு, ஜர்ரத், ஜாரியா, குலாமு, அக்கார், அர்லு. எதுக்காவது பன்மை தெரிலனாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. சரிங்களா? ஹாத்தி முதாரிய வல் அம்ர மினல் அஃபாலில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய ஃபேல்களிலிருந்து முலாரி அம்ர கொண்டு வா.
இஸ்தராவுடைய முதாரி என்ன, அம்ரு என்ன? ஹாக்கம உடைய முதாரி என்ன, அம்ரு என்ன? அன்கஹ உடைய முதாரி என்ன, அம்ரு என்ன? அன்ஃபக முதாரி அம்ரு, சத்தக முலாரி அம்ரு. அதாவது உங்களுக்கு கமெண்டில் தெரிவிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதஹில் குல்ல களிமத்தின் மிம்மா ஏத்தி ஃபி ஜும்லத்தின் முஃபீதத்தின். பயனுள்ள வாசகத்தில் வரக்கூடிய அந்த ஒன்றின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நுழை. இன்னமா வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். பா வச்சு ஒரு சென்டென்ஸ். அன்கஹ, அன்ஃபக, லாமல் அம்ரி, அம்ருடைய லாம வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். சரிங்களா? இல்பிட்டு சரிசெய், லாமல் அம்ரி, அம்ருடைய லாமை சரிசெய், ஃபீமா ஏத்தி, வரக்கூடிய அந்த ஒன்றிலே அம்ருடைய லாமை சரி செய்யணுமா. லி நஜ்லிஸ் ஹுனா வலி நஸ்மாயில் அஹ்பாரே, இங்கே நாங்கள் உட்காருவோம். வலி நஸ்மாயில் அஹ்பார, செய்திகளை நாங்கள் கேட்போம். பிறகு சும்மல் நதுகபு இலா மலாபி, மைதானத்தின் பக்கம் பிறகு நாங்கள் செல்வோம். மன் அராத ஐ எஃப்கமல் குர்ஆன, குர்ஆனை விளங்குவதற்கு யார் விரும்புவாரோ. ஃபலாயத்த அல்லமில் லொகத்தல் அரபிய, அரபி மொழியை கற்றுக்கொள்ளட்டும். இப்போது அம்ருடைய லாமுக்கு எப்படி ஹரக்கத் கொடுக்கணும் ஆல்ரெடி முக்கால்வாசி கொடுத்துட்டாங்க, வாசிக்கையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நீங்கள் அதில் என்ன செய்யுங்க, கிதாபை வாங்கி அதை பாருங்கள். சரிங்களா? இந்த குறையும் இந்த சைடில் உள்ள முடிச்சிடும். சன்னி லமீரை இருமையாக்கு. ஃபிக்குள்ளி மினல் ஜுமலில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய ஜும்லாக்களில் ஒவ்வொன்றிலும் லமீரை இருமையாக்கு. அப்படின்னா இஹ்லிக் அப்படின்னு கொடுத்துருக்கல, ரசக்க உன்னுடைய தலையை மலி, அதை மொட்டை போடு. இப்போ ராஸ் என்பது இருமையில் கொண்டு வரும்போது அதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு ஹதீஸில் நம்ம பார்த்தோம்ல, என்ன அதை கவனித்து எழுதணும். அதே மாதிரி ஃபேலை கொண்டு வந்துட்டு அதை கொண்டு வாங்க. எகசில் வஜ்ஹக, உன்னுடைய முகத்தை கழுவு. மஸ்முகு, அவனுடைய பேர் என்ன? கவனித்து என்ன செய்யுங்க, எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? பாரக்கல்லா ஃபீல் மக்க, அல்லாஹ் உங்களுடைய கல்வியை பயனுள்ள கல்வியாக ரப்புல் ஆலமீன் ஆக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். இதோட முடிச்சுக்கிடுவேன். சரிங்களா? சுபஹான் அல்லாஹ் வபிஹம்தி, சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்தி, வஸ்கது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.